குப்தாவோட காம ஆசைக்கு இணங்காத ரேகாவை இவ வந்து ஆம்பளைங்கள் எல்லாம் சாட்டு போட்டு தருங்கிறான்னு சொல்லி ஊரையே நம்ப வச்சுட்டு இருக்கான் இந்த குப்தா நாயி. இவங்களுக்கு பிறந்த 2 பொண்ணையும் அதே வேலைதான் பண்றாங்கன்னு சொல்லி ஊரும் நம்புது. இவளுக்கு ரேகாவுக்கு வச்ச பேர் வந்து சூனியக்காரி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குப்தான்ற வந்து என்ன சொல்றது, ஒரு பாடி பில்டர் மாதிரி. அவனுக்கு ஒரு 40 வயசு ஆகும். ரேகான்றவங்களுக்கும் ஒரு 45-40 ஆகும். ரேகான்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பார்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு கேஷிய ஒரு நாள் எடுத்துட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டவன் தான் குப்தா. இவன் என்ன சொல்றான்னா, ஒரு நாள் மிரட்டுறான், இந்த விஷயத்த நான் சொல்லிடுவேன்னு சொல்லி. இந்த ஒரு சூழ்நிலையினால அவனை வீட்டுக்கு வர வச்சு அவனை காலி பண்ணணும்னு சொல்லி ரேகா நினைக்கிறாங்க. ஆனா அவன் சாகல, செத்துட்டு தான் சொல்லி தான் பொண்ணுக்கு, நான் 2 பொண்ணு இருக்குன்னு சொன்ன பத்தியா, 2 பொண்ணுக்கு வந்து ரேகா கால் பண்றாங்க. ஜெயாவுக்கும் இன்னொருத்திக்கும் கால் பண்ணும்போது அந்த ஜெயா என்ன பண்றாங்கன்னா, ஜெயாவை வந்து ஒரு உருப்படியாகாத ஒரு தண்ட சோறு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க குடும்பத்துல வந்து 3 பசங்க, அதாவது நம்மளுடைய ஜெயாவோட வீட்டுக்காரனோட சேர்த்து 4 பசங்க, ஒரு மாமனாரு. அவங்களுக்கு சமைச்சு போடுறதுதான் ஜெயாவோட வேலையும். அவங்க கர்ப்பமும் ஆகல, 2 வருஷமா திருமணம் ஆயும். இந்த சூழ்நிலை இருக்கும்போது டாக்டர் போய் கன்சல்ட் பண்றாங்க. செஸ்ட்டை வந்து பெருசுபடுத்தணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. தான் கணவனால படுக்கவும் முடியல, சம்பாதிக்கவும் முடியலன்னு சொல்லி இந்த சுச்சுவேஷனை நினைச்சு பாக்குறாங்க ஜெயா. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஜெயாவுக்கு கால் பண்ணி தான் அம்மா வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுல இறந்துட்டாரு குப்தா அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜெயா வந்துடுறாங்க. ஜெயாவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய தான் தங்கச்சி அவ என்ன பண்றாங்கன்னா, ஜெயா வீட்டுக்காரன் கூட இன்ஸ்டாவிலையும் சோசியல் மீடியாவிலையும் ரீல்ஸ் போடுறதுதான் அவங்களுடைய வேலையே. அவங்க ஊர் மக்கள் பேசிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அக்கா வீட்டுக்காரங்களோட தங்கச்சி வந்து மேட்டர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தவறா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துடுது. இவங்க பார்க்கும் போது ஏமா இவரை கொன்ன அப்படின்னு சொல்லும் போது, நான் சும்மா தான் கூப்பிட்டேன், இவர் வந்து என்கிட்ட தப்பா நடந்துங்க பார்த்தாரு, அதனால வந்து இறந்துட்டாரு, நான் தள்ளி விட்டேன்னு சொல்லி இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பாடியை மறைக்கிறதுக்காக பஞ்சதந்திரம் கதையில வர மாதிரி எது ஏதோ ட்ரை பண்றாங்க. ஒரே விஷயம் என்னன்னா, அந்த நாய் உயிரோட தான் இருக்குது. இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது இவங்க ஒரே வார்த்தையை வந்து லாஸ்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவங்க முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எழுந்து நின்ட்டான். அப்புறம் வந்து வீட்டுக்கு கேஷுவலா போயிட்டு, நீ வந்து இப்ப என் கூட படுக்கணும்னு சொல்லி அந்த 2 பொண்ணுங்க அடுத்து வந்து இந்த ரேகாவையும் கேட்கறான். கேட்கும் போது வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க குடும்பத்துக்கும் வெளிச்சம் போட்டு காமிச்சு விடுறாங்க. மெயினா வந்து இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சென்டர்ல வந்து தான் மாப்பிள்ள வந்து ரேகாவுடைய மாப்பிள்ள வந்து வந்துடுறாங்க. ஜெயாவுடைய கணவன் சொல்லலாம். அவனையும் ஒரு நாள் சமாளிக்கிறாங்க. 2வது நாள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, படுக்கிறதுக்கு மக்கள் நீ எதுவுமே பிரோஜனம் கூட்ட விட்டு வெளியே போறான்னு சொல்லும் போது, உங்க அப்பா கிட்ட வந்து நீ வந்து காலைல வந்து உங்களுக்கு வேணா பேசாது அப்படின்னு சொல்லும் போது, இந்த சீனை வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு பெரிய ஒரு டைலாக கொடுத்து சூப்பரா வந்து அந்த பிலிமே வந்து நல்லா நம்மள சுவாரஸ்யமா பார்க்க வச்ச ஒரு சீனா ஜெயா வந்து பேசுற விஷயம் தான் சொன்னோம். ரேகா வந்து எவ்வளவு வந்து ஒரு 20 வயசு பொண்ணு மாதிரி நம்மள வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணாலும் ஊர் மக்களுக்கு அவ தப்பா தெரிஞ்சுட்டா. அவ போடக்கூடிய துணியும் அவ பேசக்கூடிய வார்த்தையும் அந்த மாதிரி தப்பா தெரிஞ்சுட்டா தவிர, அவன் மனசு வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான், சாதாரண ஒரு பொம்னாட்டி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல வந்து ஜெயாவும் அவங்களோட செருப்புல அடிச்சு முடிக்கிட்டா, நான் டைவர்ஸ் கொடுத்துறேன், எனக்கு கொடுத்தனுப்பா, நீ என்ன சும்மா எதுக்குமே பிரயோஜனம் இல்ல, வேலைக்கும் போறதில்ல, எது குழந்தையும் பெற்றுக்கல, நம்ம நேரத்துக்கு சேர்ந்துக்கிட்டு சொல்லி அவளை அடிச்சு முடிக்கிட்டான். தான் தங்கச்சியும் அவங்களோட சேர்ந்து சோசியல் மீடியாவோட வீடியோ போடுறதையும் நிறுத்திட்டு, இந்த 2 பேர் அடுத்து அம்மா 3 பேருமே சேர்ந்து நாங்க வந்து உண்மையானவங்க, யாரு மனசையும் புண்படுத்துறவங்களே இல்ல, எந்த வயசு பசங்க கூட எங்களுக்கு ஈடுபாடும் இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு ஸ்டெப் டான்ஸை போட்டு இந்த பிலிம் முடிக்கிறாங்க. குப்தா வந்து தப்பா நடந்துக்கு நினைச்சான்ல இந்த குடும்பத்துக்கிட்ட, தான் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சு அன்னைக்கு நைட்டே தான் பொண்ணு ஓடி போய் சிங்கர் ஆகணும்னு ட்ரை பண்ணி வந்து டிவில வராங்க. கேட்டா என்ன கோல்டின்னு கூப்பிடுவாங்க, என் பேரு ஹேமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு தான் இவங்க டான்ஸை பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜாலியை வந்து கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த பிலிம் வந்து அவைலபிளா இருக்குது. சூப்பரா இருக்குது. ஒரு பொண்ணை வந்து அவ போடக்கூடிய துணியும் பேசக்கூடிய வார்த்தையும் தவறுதெல்லாம் எடுத்துட்டு போறது உங்களுக்கு சொல்லுங்க, சரியா தப்பா?